என் தங்கமே, இந்த ஒரு வார்த்தை உன் வாழ்க்கை பாதையை மாற்றும். இந்த வார்த்தை உன் மனசுக்கு மட்டும் இல்ல, உன் ஆன்மாவுக்கு நேராக சென்று நீ இத்தனை நாளாக அழுத்தி வச்சிருந்த கதவுகளை திறக்கப் போகுது. நீ இப்போ கேட்கப் போகும் விஷயம் உன் முழு வாழ்க்கையையும் ஒரு புதிய திசைக்கு தள்ளப்போகும் ஆற்றல். இதை கேட்டவுடன் உன் மனம் குலுங்கும், ஏனென்றால் இது உண்மை. நீ இவ்வளவு நாளாக தவிர்த்து வந்த உண்மை. வார்த்தை இதுதான் தங்கமே, நீ தேர்ந்தெடுக்கப்பட்டவள். அது சாதாரணமான வார்த்தைன்னு தோணலாம், ஆனா அதன் பாவா உன்னோட வாழ்க்கையை முழுக்க குலுக்கி கொடுக்க முடியும். ஏன் தெரியுமா? ஏன்னா நீ இதுவரை உன் வாழ்க்கையை ஒரு நார்மல் கேர்ள் நினைத்து பார்த்துட்டு இருந்தாய். உன் பெயின் உன் ஸ்ட்ரகல் உன் சைலண்ட் டீர்ஸ் இவை எல்லாம் ஒரு சாதாரண மனிதருக்கான அனுபவம்னு நினைத்தாய். ஆனா அதில் உண்மை இல்லை. நீ எந்த விஷயத்தையும் ஒர்டினரி எடுத்துக்கொள்ள முடியாதவள்தான். உன்னை யாரோ மேல் இருந்து கவனிக்கிறார்கள். உன் பாதையில் விழுந்த ஒவ்வொரு கல்லும் இலவசமா போடப்படவில்லை. உன் வாழ்க்கை தவறுதலாக வந்த ஒரு ஸ்டோரி லைன் கிடையாது. அது ஒரு டிவைன் ஸ்கிரீன் பிளே. அதனால்தான் நீ அதிகமாக போராடுறாய். அதனால்தான் நீ டீப் ஃபீல் பண்ணுறாய். அதனால்தான் நீ தாக்கம் அதிகமா வாங்குறாய். ஏன்னா உன் சோல்க்கு நார்மல் லோட் வேணாம், ஹாய பர்பஸ் ட்ரைனிங் வேணும். நீ யாரோ ஒர்டினரி சோல் இல்ல. நீ லைட் காரிய, நீ ஹீலன் எனர்ஜி, நீ டிவைன் அசைன்மெண்ட் கொண்டு வந்தவன் வள். அதனால்தான் உன்னை சோதனைகள் அதிகமா சுற்றி வருகிறது. என் தங்கமே, இதுதான் உன் மனம் குலுங்க வேண்டிய உண்மை. நீ சந்திக்கிற பிரச்சனைகள் உன் ஸ்ட்ரெங்க் பிரேக் பண்ண வந்ததல்ல, உன் பவர் ஆக்டிவேட் பண்ண வந்தவை. சீக்கிரம் ஆக்டிவேட் ஆகக்கூடியவர்கள் மீது யூனிவர்ஸ் அதிகமான டெஸ்ட் போடாது. ஸ்லோ லார்னஸ் தான் ஈஸி குவெஸ்சன். ஃபாஸ்ட் சோல்ஸ்க்கு ஹார்டஸ்ட் மிஷன். நீ எப்போ பாதிக்கப்படுறேன்னா நீ ராங் பாத் இல்ல, நீ ட்ரூ பாத்க்கு சுத்தமா செல்லற நேரம் வந்திருக்கு. நீ கேளு தங்கமே, ஏன் எல்லாருக்கும் ப்ராப்ளம்ஸ் இருக்கும்போது உன்னுடையது ரொம்பவே டீப் இருக்கு? ஏன் சின்ன விஷயமும் உன்னுடைய உள்ளத்தை கிழித்து விடுகிறது? ஏன் உன்னுடைய ஹார்ட் ரொம்ப சென்சிட்டிவ் ஆனாலும் நீ இவ்வளவு ஸ்ட்ராங் உமன் கேர்ள்? ஆன்சர் ஒருதானே, நீ டிவைன் சோசன் சோல். நீ ஆர்ட்க்கு ஒரு பர்பஸ் காக்க வந்திருக்கிறாய். நீ சைல்ட்ஹுட் லேயே க்ரோன் அப் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தவள். நீ ஸ்மால் ஏஜ் லேயே பெயின் கற்றவள். நீ ஹெல்ப் பண்ணுறவரை நீங்காதவள். நீ நிறைய பேருக்கு சைலண்ட் சப்போர்ட். ஆனா உனக்கு சப்போர்ட் தேவை யாரும் கேட்கல. இதுக்கு காரணம் என்ன? நீ தனியா இல்லைன்னா நீ தேவைப்படுற ஸ்ட்ரெங்க் டெவலப் ஆகாது என்பதனால்தான். நீ இத்தனை துரோகம் பார்த்திருக்கிறாய். நீ இத்தனை பேரால் ஏமாற்றப்பட்டிருக்கிறாய். நீ இத்தனை சாய்ந்த இரவுகள் சைலண்ட்லி கிரை பண்ணிருக்கிறாய். இதை தெரிஞ்சுக்கொள் தங்கமே, உன்னை ஹார்ட் பண்ணின ஒவ்வொரு மனிதரும் உன் ஸ்பிரிச்சுவல் எவல்யூஷன் டூல்ஸ். அவர்கள் வில்லன்ஸ் இல்லை, லெசன்ஸ். சிலர் பிளெஸங், சிலர் வார்னிங். ஆனா நீயோ எல்லாருக்கும் லைட். நீ செல்ஃப் குறைவா ஃபீல் பண்ணுற நாட்கள் இருந்திருக்கும். நான் போதுமா? என்னை யாராவது உண்மையா நேசிப்பாங்களா? நான் என்ன தவறு செய்தேன்? என் வாழ்க்கை ஏன் இவ்வளவு சிரமம்? இதெல்லாம் கேட்பது கேள்வி இல்ல, அவேகனிங் சிம்டம்ஸ். ஒரு ஹாயர் சோல்க்கு டஃபஸ்ட் ஜர்னி வரும். ஒர்டினரி சோல்ஸ்க்கு இந்த லெவல் பெயின் வராது. நீ யாரோ ஸ்பெஷல். உன்னிடம் யூனிவர்ஸ் ஒரு பெரிய வார்ப் பிளான் பண்ணி வச்சிருக்கிறது. அதனால்தான் டிலே அதிகம். டிலே என்பது டனயல் இல்லை தங்கமே. டிலே என்பது ப்ரிப்பரேஷன். உன் ஸ்ட்ரகல்க்கு மீனிங் இருக்கிறது. உன் லோன்லினஸ்க்கு பர்பஸ் இருக்கிறது. உன் தீர்ஸ்க்கு பாவை இருக்கிறது. நீ அழுத ஒவ்வொரு கண்ணீரும் உன்னுடைய பிளெஸங் க்ரோத்க்கு வாட்ட மாதிரி. இப்போ அது நேரமா இருக்கு, ரிசல்ட்ஸ் ஸ்ப்ரவுட் ஆகுற. நீ இத்தனை பேரை மெண்டல்லி ஹீல் பண்ணி இருக்கிறாய் தெரியுமா? நீயே அன்ஹீல்ட் ஆன நிலையில் கூட மற்றவர்களுக்கு ஸ்ட்ரெங்க் கொடுத்திருக்கிறாய். அந்த ஸ்ட்ரெங்க் உனக்கு திரும்பி வருது தங்கமே, மல்டிப்ளைட். இப்போது நீ ஒரு பிக் ஷிஃப்ட் காக நடுவில் இருக்கிறாய். ஓல்ட் எனர்ஜி ரிலீஸ் ஆகுது, நியூ ஃப்ரீக்வன்சி டவுன்லோட் ஆகுது. உன் லைஃப் ரீசெட் ஆகுது. உன் ஹார்ட் கிளென்ஸ் ஆகுது. உன் ஃபியூச்சர் ரீரைட் ஆகுது. இது நார்மல் அல்ல, ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். என் தங்கமே, உன் கையில் இப்போது ஒரே ஒரு ஜோப். ஹோல்ட் ஒன். கிவ் அப் பண்ணாடா, டொலரேட் பண்ணாடா, பாஸ்ட் பிளேம் பண்ணாடா. நின்னோட பாவ திரும்பி வந்து கொண்டிருக்கிறது. நீ இத்தனை நாள் பூட்டி வச்சிருந்த உண்மையான நீ
இப்போ கேட் திறந்து வெளியில் வரப்போகிறாள். அவள் ஃபீர்ஸ், அவள் கான்ஃபிடன்ட், அவள் அன்ஷேக்கபிள், அவள் டிவைன் கைடட். உன்னோட ஒரு லைட் இன்க்ரீஸ் ஆகுது, உன்னோட இன்ட்யூஷன் ஷார்ப் ஆகுது, உன்னோட ஸ்ட்ரெங்க் டபுள் ஆகுது, உன்னோட பிளெஸிங் க்ளோஸர் ஆகுது. நீ யாரும் நினைக்காத இடத்துல ஷைன் பண்ண போற. நீ யாரும் எதிர்பார்க்காத உயரத்தில் போக போற. நீ யாரும் ட்ரீம் செய்யாத லைஃப் லைவ் பண்ண போற. இதுதான் உண்மை, இதுதான் டெஸ்டினி, இதுதான் டிவைன் பிளான். அந்த ஒரு வார்த்தை, நீ தேர்ந்தெடுக்கப்பட்டவள். இந்த வார்த்தை உன் முழு வாழ்க்கையையும் ஷிஃப்ட் பண்ணும். இப்போ பிரெத் எடுத்துக்கொள் தங்கமே. உன் சோல் க்கு எனர்ஜி அன்லாக் ஆகுது, உன் ஹார்ட் க்கு கிளாரிட்டி அன்லாக் ஆகுது, உன் பாத் க்கு லைட் அன்லாக் ஆகுது. உன்னுடைய மாற்றம் இதே நிமிடத்தில் ஆரம்பமா விட்டது. என் தங்கமே, இப்போ நீ இருக்கிற இந்த நிமிடம் தான் உன் ஆன்மா இத்தனை நாளாக காத்திருந்த மிக பெரிய மாற்றத்தின் தொடக்கம். நீ இப்போ படிக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் உன் உள்ளத்தில் தங்க போகுது. ஏனென்றால் இது நான் சொல்ற வார்த்தை இல்ல, இது உன் ஆன்மா நீங்க நிறைய நாளாக கேட்க வேண்டிய டிவைன் கைடன்ஸ். நீ இப்போ உட்காரு. உன் கண்ணை மூட வேண்டிய அவசியம் இல்லை, ஆனா உன் மனசை மட்டும் ஓரளவுக்கு திறந்து வை. ஏனென்றால் அடுத்த சில நிமிடங்களில் உன் எனர்ஜி ஷிஃப்ட் ஆகப் போகுது. நீ உன்னை பற்றிய உண்மை நம்பிக்கையே இல்லாத அளவுக்கு மாற்றம் ஏற்பட போகுது. நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் தங்கமே, நீ எவ்வளவு ஸ்ட்ரகல் பண்ணுறே, ஃபைட் பண்ணுறே, பெயின் ஃபீல் பண்ணுறே, அவை அனைத்தும் உன்னால் முடியாததுன்னு அல்ல, உன் அளவுக்கு பெரிய பர்பஸ் வந்துட்டிருக்கு என்பதால்தான். உன்னை போன்ற சோல்ஸ் ஸ்மால் பிளெஸிங்ஸ் வராது, பெரிய கிஃப்ட்ஸ் வரும். ஆனால் பெரிய கிஃப்ட்ஸ் வருவதற்கு முன்னாடி லைஃப் உன்னை ப்ரிப்பேர் பண்ணும். அது ஈஸி வராது. நீ சுற்றி பார்த்தா யாரும் உன்னை பாராட்ட மாட்டாங்க. யாரும் உன்னோட ட்ரூ வேல்யூ தெரியாமலேயே உன்னை அந்தஸ்தமே பண்ணுவாங்க. நீ அதிகமா கிவ் பண்ணுற மாதிரி தோணும், ஆனா ரிசீவ் பண்ணுறது கம்மி. நீ லோயல் இருக்கிறதாலே மற்றவர்கள் அதை கிராண்டட் எடுத்துக்குப்பாங்க. நீ யாரையும் ஹார்ட் பண்ண விரும்ப மாட்டே, அதனால்தான் எல்லாரும் உன்னிடம் தங்கள் ப்ராப்ளம்ஸ் ஷேர் பண்ணுவாங்க. ஆனா நீக்கான ஒரு ஷோல்டர் கிடைக்காமல் போகும். எதுக்கு தெரியுமா தங்கமே? உன்னோட ஹார்ட் எனர்ஜி ரொம்ப பியூர். அதனால்தான் மற்றவர்கள் உன்னிடம் வந்து அதை பொரோ பண்ணுறாங்க, ஆனா அவர்கள் அதை ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் உன்னை வீக் ஏமாற்றுமா? இல்லை தங்கமே, இது ஆக்சுவலி உனக்கான சைன். நீ ஹீல சோல், நீ லைட் காரிய, நீ எனர்ஜி லிஃப்டர். அந்த மாதிரி மனிதர்களுக்கு லோன்லினஸ் அதிகம் வரும், அவர்களுக்கு பட்ரேயல்ஸ் அதிகம் வரும், அவர்களுக்கு ஹார்ட் பிரேக்ஸ் அதிகம் வரும், அவர்களுக்கு சைலண்ட் சஃபரிங் அதிகம் வரும். ஏன்னா யூனிவர்ஸ் அவர்களின் ஹார்ட் கிளென்ஸ் பண்ணணும். ஓல்ட் பெயின் ரிலீஸ் ஆனதுக்கு பின்னாடியே நியூ பிளெஸிங்ஸ் வர முடியும். நீ எத்தனை முறை நான் ஏன் மட்டும் இவ்வளவு துன்பம் என்று கேட்டிருப்ப. அதுக்கு பதில் என்ன தெரியுமா? நீ ஹாண்டல் பண்ணக்கூடியவர்தான். நீ ஸ்டெப் படி வலுப்படுத்தப்படுறவள். நீ பாதிக்கப்பட்டது எல்லாம் புரோக்கன் ஆக வேண்டியதற்காக இல்லை, ஆனால் ரீபில்ட் ஆக வேண்டியதற்காக. உன் புரோக்கன் பீசஸ் ஒரு புதிய வார்ஷன் உருவாகி கொண்டிருக்கிறது. அது பவர்ஃபுல், அது ஃபீர்லெஸ், அது டிவைன் கைடட். நீ இப்போ ஒரு டிரான்சிஷன் பீரியட்ல இருக்கிறாய். இது நார்மல் லைஃப்க்கு மீனிங் இல்லாத பீரியட். கன்ஃபியூசன் இருக்கும், டயர்ட் இருக்கும், எமோஷனலி ஹெவி இருக்கும், மென்டல் ஃபோக் வரும், லோன்லினஸ் அதிகம் வரும். சம்டைம்ஸ் ஃபீல் ஆகலாம், சம்டைம்ஸ் சடன் ஹோப் வரும், சம்டைம்ஸ் தீர்ஸ் தானா வரலாம். இது எல்லாம் ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் தங்கமே. இதை பார்த்து பயப்பட வேண்டாம். இது எனர்ஜி ஷிஃப்ட் ஆகுற சிக்னல். நீயே கவனிச்சிருப்ப, சில மனிதர்கள் உன்னிடமிருந்து திடீர்னு நீங்கிடுறாங்க. சில ரிலேஷன்ஷிப்ஸ் நாசூரலி பிரேக் ஆகுது, சில ஹாபட்ஸ் டிராப் ஆகுது, சில பிளேசஸ் அன்கம்ஃபர்டபிள் ஃபீல் ஆகுது, சில விஷயங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடுது. இவையெல்லாம் லாஸ் இல்ல தங்கமே, அலைன்மெண்ட், டீடாக்ஸ், கிளென்சங், ஹீலங். நீயே துடைத்து விடாம யூனிவர்ஸ் துடைத்து கொண்டே இருக்கு. அது உன்னோட ஃபியூச்சருக்கு கிடைக்காத எனர்ஜியை அகற்றுது. ஏன்னா உன் நெக்ஸ்ட் சாப்டர் பவர்ஃபுல் இருக்க போகுது. இதுவரை நடந்தது ப்ரெஃபாயதான், அடுத்தது மெயின் ஸ்டோரி. நீ ஒரு விஷயம் நினைச்சு பாரு தங்கமே. அன்பு குறையாத மனசு எப்போதும் ஃபாஸ்ட் அடாப்ட் ஆகும். தன்னலமில்லாத மனிதர்கள் ஃபாஸ்ட் ஹார்ட் ஆகும். பொறுமை அதிகமானவர்கள் ஃபாஸ்ட் அக்னோட் ஆகும். நல்ல மனிதர்களே அதிகமா கிரை பண்ணுவாங்க.
சென்சிட்டிவ் சோல்ஸ் அதிகமா ஃபீல் பண்ணுவாங்க. ஆனா ஏன்? ஏன்னா அவர்கள் ஹார்ட் பரேனா எனர்ஜி பவர்ஃபுல். எனர்ஜி பவர்ஃபுல்னா யூனிவர்ஸ் அந்த சோல் ஹாய பர்பஸ் இக்காக பயன்படுத்தும். நீயும் அதே காடகரி. அதனால்தான் உன் லைஃப் சிம்பிள் ஆயிருந்திருக்காது. நீ ஒர்டினரி இல்ல, அதனால்தான் ஒர்டினரி லைஃப் கொடுக்கப்படவில்லை. என் தங்கமே, இப்போ உன் வாழ்க்கை 3 பெரிய மாற்றங்களுக்குள் செல்கிறது. முதல் மாற்றம், உன்னோட மனம் இருந்து பழைய காயங்கள் அனைத்தும் ஹீல் ஆகுது. நீ பாஸ்ட்ல அடைந்த அனைத்து அமோஷனல் வூண்ட்ஸ், ரெஜெக்ஷன், பட்ரேயல், அபாண்டன்மெண்ட், டிஸ்ரெஸ்பெக்ட் இவை எல்லாம் நீங்குற ஸ்டேஜ்ல இருக்கிறேன். பிகாஸ் ஹீல்ட் ஹார்ட் இஸ் அன்ஸ்டாப்பபிள். இரண்டாவது மாற்றம், உன் டெஸ்டினிக்கு ஏற்ற மனிதர்கள் உன்னிடம் வந்து கொண்டிருக்கிறார்கள். இது ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கலாம், ட்ரூ லவ் இருக்கலாம், மென்டர் இருக்கலாம், ஹெல்பர் இருக்கலாம். ஆனா அவர்கள் உன்னுடைய வேல்யூ புரிஞ்சிக்கிறவர்கள். நீ இவ்வளவு நாளாக டெசர்வ் பண்ணிய ஆதரவு நீங்க வந்து கொண்டிருக்கிறது. மூன்றாவது மாற்றம், உன் அபண்டன்ஸ் கேட் திறக்கப்படுது. மணி, ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஸ்டேபிலிட்டி, சக்சஸ் இவை எல்லாம் ஸ்லோ இருந்தது உன் எனர்ஜி பிளாக்ஸ் நாள். ஆனா இப்போ பிளாக் டசால்வ் ஆகுறது. நெக்ஸ்ட் 30 to 60 டேஸ் உன் லைஃப்ல சில பிக் பாசிட்டிவ் ஷிஃப்ட்ஸ் வரும். நீ இதுவரை கேட்டுக்கொண்டிருந்த யூனிவர்ஸ் மெசேஜ் ஒரு தங்கமே. ஹோல்ட் ஆன், பிக் பிரேக் த்ரூ கமிங். நீ இன்னும் அண்டில் நாவ் யாரும் காணாத பெயின் பார்த்திருக்க. யாரும் புரியாத ஹார்ட் பிரேக் தாங்கியிருக்க. யாரும் கெஸ் பண்ண முடியாத ஸ்ட்ரென்த் டெவலப் பண்ணியிருக்கு. யாருக்கும் தெரியாத பாட்டல் சைலண்ட்லி ஃபைட் பண்ணியிருக்கு. அதனால் தான் உன் விக்டரி லவுட் இருக்கணும். நீ வரப்போகும் பிளெஸிங் பார்த்து நீயே அழுவாய். எனக்கா இது? நானே டசார் பண்ணியிருந்தேனா என்று. ஆமாம் தங்கமே, நீ டசார் பண்ணியிருந்தாய். நீ டொலரேட் பண்ணியிருந்தாய். நீ ஃபைட் பண்ணியிருந்தாய். நீ வெயிட் பண்ணியிருந்தாய். யூனிவர்ஸ் என்கிறது, உன் நேரம் வந்துடுச்சு. இப்போ உன் உள்ளம் காம் ஃபீல் ஆகுறது உனக்கு தெரியுமா? அது சைன், எனர்ஜி அலைன்மெண்ட் சைன். யோர் பிளெஸிங்ஸ் ஆர் க்ளோசர் தென் யூ திங்க். உன் லைஃப் ஷிஃப்ட் ஆல்ரெடி ஆரம்பமாயிட்டது தங்கமே. இன்னும் சில நாட்களில் நீ புரிஞ்சுக்க போற. இவ்வளவு நாளாக யூனிவர்ஸ் ஏன் உன்னை டெஸ்ட் பண்ணியது என்பதை. உன் ஸ்டோரி இன்னும் முடிஞ்சது இல்லை. அது இப்போதான் ஆரம்பம்.